Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் நாம் எதை குறித்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்? இன்றைய நாளில் நாம் எதை குறித்து நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நோக்கி நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்? இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் நாம் ஆண்டவரின் உயிர்ப்பின் விழாவாக, பாஸ்காவின் விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் இறைமகன் இயேசு உயிர்த்தெழுந்த திருநாள். ஒருவன் தன் சிநேகிதருக்காக கொடுக்கப்படும் ஜீவனை காட்டிலும் பெரிய அன்பு வேறொன்றும் இல்லை. இதன் மூலம் ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் அவர் வைத்த அன்பு சிலுவையில் வெளிப்பட்டது. அதனால் இன்றைய நாளில் நாம் உலகம் முழுவதும் ஆண்டவரை நோக்கி நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த உயிர்ப்பின் விழாவானது, இந்த பாஸ்கா விழாவானது, இந்த ஈஸ்டர் என்பது கடந்து போதல் என்று அர்த்தம். இந்த பண்டிகை என்பது கடந்து போதல் என்று அர்த்தம். நாம் வாழ்க்கையில் பாவங்கள் எவ்வளவு செய்திருந்தாலும், எவ்வளவோ மனிதர்களிடத்தில் நாம் ஒருவரோடு ஒருவர் அன்பை செலுத்தாமல் இருந்தாலும், குடும்பங்களில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாம் நீக்கிவிட்டு இன்றைய நாளில் கர்த்தர் நமக்காக மீண்டும் 3ஆம் நாளில் உயிர்த்து நமக்காக இந்த உலகில் வந்திருக்கின்றார். அப்படியாக நாம் இவற்றை எல்லாம் நாம் மறந்து மன்னித்து நாம் வாழ வேண்டும். அதுதான் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கும் இந்த வார்த்தை கடந்து போதல் என்று அர்த்தம். இந்த ஈஸ்டர், இந்த பாஸ்கா, இதெல்லாம் நம்ம என்ன சொல்ற வார்த்தையை கொடுப்பது, இதுக்கு ஒரே அர்த்தம் கடந்து போதல். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் நாம் பின்னாடி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அத்தனையும் அதை நாம் பின்னாடியை விட்டு விலகிவிட்டு ஆண்டவருடைய பாதையில் நாம் கடந்து போக வேண்டும். ஏனென்றால் நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தியாகம் செய்தார். 3ஆம் நாள் மீண்டுமாக உயிர்த்தார். நமக்காக, அவருக்காக இல்லை, நமக்காக. இதை நாம் அனைவரும், கிறிஸ்தவ குடும்ப பிள்ளைகளாக அனைவரும் நாம் இதை மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். அப்படியாக நாம் இந்த நேரத்தில் துதித்து இந்த ஆராதனையில் பங்கு கொள்வோம். இந்த நாளில் இந்த ஆராதனையில் நாம் உள்ளத்தோடும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவரை அவருடைய கூடாரத்தில், அவருடைய ஆலயத்தில் நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு நாம் வர வேண்டும். நம்முடைய துக்கங்கள், பிரச்சனைகள், எத்தனை சங்கடங்கள், எத்தனை கிரிகைகள் இருந்தாலும், காரியங்கள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் பின்னாடி நாம் கேட்டுக்கு வெளியே விட்டுவிட்டு நாம் அவருடைய கூடாரத்தில், ஆலயத்தில் உள்ளே நுழையும் பொழுது, அந்த பாதத்தை நம்முடைய காலை உள்ளே வைக்கும் பொழுது நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு நாம் அவரை ஆராதித்து துதித்து மகிழ வேண்டும். அப்படியாக நாளில் இந்த திருப்பலியானது, இந்த ஆராதனையானது, சில பேர் நமக்கு இந்த திருப்பலியில் நாங்கள் பங்கு கொள்ளுகிறோம். எங்கள் குடும்பத்திற்காகவும், எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் கர்த்தர் நிறைய எங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக நாங்கள் இந்த நன்றி திருப்பலியில், ஆராதனையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த திருப்பலியில் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பெயர் கலா பால்ராஜ். அவருடைய குடும்பங்களுக்காகவும் நன்றியோடு அவருடைய நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நாமும் அவர்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நன்றியோடு அவரை நாம் இந்த திருப்பலியில் பங்கு கொள்வோம். பிறகு
வனஜா, அவருடைய பிள்ளைகள் தீபா, தீப்தி, அவருடைய பேரப்பல் பிள்ளைகள் தியானம், இச்சு, ரஞ்சித், நிதிஷ், இவருடைய குடும்பங்களை ஒன்று சேர்ந்து இந்த தேங்க்ஸ் கிவிங் இந்த பிரேயர் கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய குடும்பங்களின் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிலைநாட்ட செய்திடவும் அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்றும், அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கின்றன, அந்த காரியம் கர்த்தர் தாமே நல்ல முறையில் அந்த காரியத்தை முடித்து கொடுக்க வேண்டும் என்றும், இந்த உலகிற்கு அந்த குழந்தையை கர்த்தர் நல்ல முறையில் உடல் சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்திற்கு அந்த குழந்தையை கொடுக்க வேண்டும் என்றும், அந்த குடும்பங்களில் ஒற்றுமையும் சமாதானத்தையும் கொண்டு வரவும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ அவர்களுக்கு இரட்டிப்பான காரியங்களை தர வேண்டும் என்றும், இந்த நாளில் கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களையும் ஆசீர்வாதத்தோடு ஒளியை செய்தல்ல வேண்டும் என்றும் திருப்பலியில் நாம் அனைவரும் பங்கு கொள்வோமாக. நாம் இப்பொழுது ஆண்டவரை பாடி துதிப்போமாக.
அல்லேலூயா. இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கடந்து செல்வோம். நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இதை நான் எடுத்துக்கொண்டே இருக்கின்றேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பயன்பெறுங்கள். இன்றைய நாளில் நாம் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் மகிழ்ச்சியோடும் குடும்பங்களிலும் மற்ற உறவினர்களிடத்திலும் சொந்த பந்தங்களிடத்திலும் நாம் உண்மையான அன்பை நாம் ஆரவாரத்தோடு பிறரிடத்தில் நாம் உண்மையான அன்பை நாம் கொடுக்க வேண்டும். இறைவன் இயேசு மனிதனாக பிறந்து சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை கொண்டாடும் இன்றைய நாளில் தான் இந்த ஈஸ்டர் பண்டிகை பாஸ்கா விழா. ஒரே ஒரு தரம் மனிதனாக பிறப்பதும் பின்னர் இறப்பதும் பூமியில் பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் பொதுவானது ஒன்று. அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். இந்த நாளில் நாம் அனைவரும் எப்படி ஆண்டவரை உயிர்ப்பின் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள். இதற்கு நிழலாகத்தான் இறைமகன் இயேசு இவ்வுலகில் மனிதனாக பிறந்து குற்றமில்லாத பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். மனிதர்களுக்கு நித்திய வாழ்வை அளிக்கும்படியாக சிலுவையிலே பல சித்திரவதைகளை அனுபவித்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். இன்றும் 3ஆம் நாளிலே சர்வ வல்லமையுடன் உயிர்த்தெழுந்தார். இதன் மூலம் இறப்புக்கு பின் உள்ள நித்திய வாழ்க்கையை மனிதர்களுக்கு நமக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட கிபி 33ஆம் ஆண்டில் இருந்து உயிர்த்தெழுந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. எனினும் கிபி 325இல் ரோம ராஜ்யத்தின் அந்த கான்ஸ்டான்டைன் மன்னர் காலத்தில் இருந்துதான் ஈஸ்டர் பண்டிகை பிரபலமானது. இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுவதற்காகவே தனி சட்டமும் பிரிக்கப்பட்டதால் ஈஸ்டர் என்ற வார்த்தைக்கு வசந்த காலம் என்ற அர்த்தம் உண்டு. ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய அதிசய பூ ஈஸ்டர் லில்லி. இந்த பூ இயேசு உயிர்த்தெழுந்த காலத்தில் அதிகமாக பூப்பதால் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு ஈஸ்டர் என பெயர் வந்திருக்கலாம் என கருதப்படுகின்றார்கள். மற்றும் இது இஸ்ரவேல் மக்களின் பாஸ்கா என்னும் கடந்து போதல் என்ற வார்த்தையை இந்த நாளில் நினைவுபடுத்துகிறது. இயேசு இவ்வுலகில் வாழ்ந்தபோது அனைவரிடத்திலும் அன்புள்ளவராகவும் நம் நன்மை செய்கிறவராகவும் வாழ்ந்தார். சிலுவையிலே தன்னை அடித்து துன்புறுத்தி தனக்கு தண்டனை அளித்தவர்களை மனப்பூர்வமாக கர்த்தர் மன்னித்து அவர்களிடத்தில் அன்பு செலுத்தினார். இவ்வாறு மன்னித்து அன்பு செலுத்தும் இறை குணம் நம்முடைய மனித குணத்துக்கும் வர வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். அதே போன்று இயேசு மனிதர்கள் மீது உள்ள பேரன்பால் முழு மனுக்குலமும் நிலையான நித்திய வாழ்வை பெரும் பொருட்டு சிலுவையிலே தன்னுடைய உயிர்ப்பை தியாகம் செய்தார். ஒருவன் தன் சிநேகிதற்காக கொடுக்கப்படும் ஜீவனை காட்டிலும் பெரிய அன்பு வேறொன்றுமில்லை. இதன் மூலம் ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் அவர் வைத்த அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது. நாமும் இன்று சக மனிதர்களிடத்தில் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் எதிர்பார்ப்புகளும் இன்றி அன்பு செலுத்துகிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சக மனிதர்கள் மீது அன்பு செலுத்துபவராக, பிறருக்கு உதவும் குணமுள்ளவராக, பிறருடைய குற்றங்களை பாவங்களை மன்னிப்பவராக வாழ்ந்து இயேசுவின் அன்பை பிரதிபலிப்பவராக மாறி நம்முடைய வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுதலின் தியாகத்தை நாம் மகிழ்ச்சியோடு இந்த நாளை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்வுகளுடன் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டும். உலகம் முழுவதும் ஆண்டுடைய இந்த உயிர்ப்பின் விழாவானது எந்த மதங்களை ஜாதி மதங்களில் இதை திரும்பி இல்லை. எல்லா மனிதர்களும் நாம் ஆண்டவரை ஒன்று சேர்ந்து கொண்டாட வேண்டும். நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டு வாழுங்கள்.
ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கின்றது. இந்த வருகை நிமித்தமாக ஆண்டவரை நாம் எந்த இடத்திற்கு நாம் அவரை கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரை எந்த இடத்திற்கு நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்துக் கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து செயல்படுங்கள். மரணத்தை வென்றவரின் மக்களாகிய நாம் அவரதுமான மரணத்தை நம்மிலே உருவாக்குவோம். சிலுவையின் பாடுகள் சேர்த்த போதும் சிறிதும் நெருங்காமல் தன்னையும் திருவுருள் நிறைவேற்ற சிந்தையை தயாரிக்கின்றார் இயேசு கிறிஸ்து. கடலை தேடி நதிகள் பாய்கின்றன, பொருளை தேடி மனிதன் ஓடுகின்றான். அகிலமெல்லாம் படைத்த இறைவன் நீ என்னை தேடி வந்ததேனோ என்று நம் உள்ளங்களை இன்று ஒலிக்கின்றன. நமது பாவங்களை சிலுவையில் மரணிக்க செய்து மனமகிழ்ச்சியை உயிர்ப்பிக்க இந்நாளிலே மருமகனின் உயிர்ப்பு விழாவை நாம் உவப்புடன் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படியாக இந்த உலகில் மனிதர் எல்லோரும் சிறியை மேற்பட செய்தார். நிறத்தாலும் பணத்தாலும் வேறுபட்டிருப்பின் குணத்தாலும் மனத்தாலும் உயர்ந்து நின்று தாழ்நிலையில் தள்ளாடுபவனுக்கு தோல் கொடுக்கும் போது இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா ஒளி நம்முள் ஏற்பட வேண்டும். இந்த உயிர்ப்பு பெருவிழா அனைவரையும் பார்த்து கூறிய முதல் வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களிடமும் அறியாமையை அகற்றி அறிவை பகுத்தி அன்பை ஆழமாக்கி அமைதியை ஏற்படுத்தி இயேசுவின் உயிர்ப்பை உண்மையாக்குவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பையில் நாம் ஒன்றிணைத்து நாம் இந்த திருப்பலியை இணைவோமாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் நாம் அனைவரும் நன்றியோடு காணிக்கைகளை பாடி பாடல்களை பாடி நாம் செலுத்துவோம். அதற்கு முன்பாக ஆண்டவர் எப்படி பசுத்தாவியிடத்தில் ஜெபித்தார், மோசே எப்படி கடலில் நடந்தார், தானியேல் எப்படி சிங்ககவியில் ஜெபித்தார். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு ஒன்றித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு துதிப்போம். நமக்காக மீண்டுமாக திறந்திருக்கின்றார். நாம் எந்த அளவுக்கு நாம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், எந்த அளவுக்கு நாம் அவரை ஜெபிக்கின்றோம், அவரை நோக்கி ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம். பாடல்களின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் ஆராதனையின் மூலமாகவும் அவருடைய போஜனத்தின் மூலமாகவும் அவருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாகவும் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை கூப்பிடுகின்றோம். சிந்தித்து செயல்பட்டு இனிவரும் நாட்களில் ஆண்டவரோடு நாம் ஒன்றித்து அவருடைய பாதையில் செல்ல வேண்டும். இந்த நேரத்தில் நாம் அவரை துதித்து இந்த பாடல்களை பாடுவோம். இந்த நாளில் உலகமெங்கிலும் ஆலயங்களில் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த உயிர்ப்பின் திருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்க வேண்டும். எனக்காக உயிர்த்தான், எனக்காக மரித்தான், மீண்டுமாக எனக்காக உயிர்த்தான். இந்த பாடல் வரியில் 3 வரி நான் கொடுக்கிறேன். மீண்டும் மரிப்பது மட்டுமல்ல, மீண்டும் நமக்காக 3ஆம் நாளில் உயிர்த்தார். நாம் எத்தனை பேர் இதை நினைத்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? வசனத்தை படியுங்கள், வசனத்தை படித்து பயன்பெறுங்கள்.
வசனம் படிப்பதில்லை. கிறிஸ்துவ பிள்ளைகள் வசனத்தை படிப்பதில்லை. மொபைல் அந்த திருமணத்தை வீட்டில் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒற்றனை எடுத்து படிப்பதில்லை. சரி, நீங்கள் அதுதான் எடுக்கவில்லை. அந்த திருமணத்தை வீட்டில் அப்படியே வைத்து மொபைல் இருக்கின்ற கணினி இதை டவுன்லோடு பண்ணியது. நீங்க தினமும் அந்த மொபைலை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பயன்பெறுங்கள். அப்படியாக இந்த நேரத்தில் சில ஆண்டவருடைய பாடல்களை, 2 வரி பாடல்களை, 3 வரி பாடல்களை ஆண்டவர் எப்படி பரிசுத்த ஆவியிடத்தில் போனார் என்று பாருங்கள். அவருடைய ஜெபத்தின் மாலையாக நமக்காக பரிசுத்த ஆவியிடத்தில் எப்படி ஜெபித்தார் பாருங்கள். இயேசுவை போல ஜெபிக்கணும், பிதாவை சித்தம் செய்யணும். இயேசுவை போல ஜெபிக்கணும், பிதாவை சித்தம் செய்யணும். ஜெபமே Jai
ஆண்டவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோம். நாம் காணிக்கைகளை எப்படி செலுத்த வேண்டும்? நான் உங்களுக்கு பலமுறை இந்த வார்த்தையை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். காணிக்கை என்பது பணம் அல்ல. நாம் காணிக்கையை செலுத்தும் பொழுது, அந்த பணத்தை செலுத்தும் பொழுது மனிதர்களுக்கு, அவருடைய கண்களுக்கு நாம் பார்வைப்படாமல் அந்த காணிக்கையை செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் காணிக்கையை செலுத்துவது என்னவென்றால், நம்முடைய உறுப்புகள் அனைத்தும் ஆண்டவருக்கு நாம் காணிக்கை செலுத்த வேண்டும். அவருடைய திருவுடலை உட்கொள்ளும் பொழுது அந்த திருவுடலானது நம் இதயத்தை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும். அவருடைய இரத்தமானது நம் உடல் முழுவதும் அந்த இரத்தத்தை கழுவி கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி புனிதப்படுத்துகிறார். அதனால்தான் அவருடைய போசனத்தில் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த போசனத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் தாமே இந்த நாளில் நம் அனைவரையும் மகிழ்ச்சியோடு, என் உடலையும் இரத்தத்தையும் என் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் நாம் வருவதற்கு முன்பே அவருடைய ஆலயத்தில் கூடாரத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றார். என் பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் என்னை தேடி வருவார்கள், என்னை தேடி வருவார்கள். நான் அவர்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களும் இரட்டிப்பாக கொடுப்பேன் என்றார். எத்தனை பேர் ஆலயத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் கூப்பிடுகிறீர்கள்? கூப்பிட்டு பாருங்கள், எவ்வளவு காரியங்கள், பலன்கள் கர்த்தர் கொடுப்பார். அப்படியா? இந்த நேரத்தில் நாம் காணிக்கை பாடலை கடந்து செல்வோமாக.
போஜனத்தில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடியவர். இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக நாளில் உங்களை கண்ணின் மணி போல காத்து நமக்காக ஆலயத்தில் கூடாரத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் முழு மனதோடு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவருடைய திருவுடலையும் ரதத்தையும் உள்ளத்தின் ஆழ்த்திலிருந்து பங்கு கொள்வது, நம் பாவங்களை கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் இந்த பூவுலகில் அவருடைய பிள்ளைகளாக, குடும்ப பிள்ளைகளாக, நாம் சாட்சியுள்ள குடும்ப பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் தாம் இந்த நேரத்தில் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியாக நாம் இந்த போஜனத்தில் ஒவ்வொருவரும் பங்கு கொள்வோமாக. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உண்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவனே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் ஆண்டவருடைய திருவுடலின் இரத்தத்தையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருமனப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக. நன்றியோடு அவரை நாம் துதித்து பார்ப்போம்.
அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை நாம் பழகிவிட்டார் நமக்கு என்று அதை நாம் எப்படி பெற்றுக் கொள்வோம் என்று இந்த நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து அவருடைய அழகான கண்களால் நம்மை பார்க்கின்றார். இந்த உலகத்தில் இன்றைய நாளில் வந்திருக்கின்றார். மீண்டுமாக நாம் ஆண்டவரை எப்படி நோக்கி அவரை துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், செபிக்கின்றோம், பாடுகின்றோம். சிந்தித்து இனி வரும் நாட்களில் ஆண்டவரை தொழுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், அவருடைய பாதையில் செல்லுங்கள் என்று கர்த்தர் தாமே இன்றைய நாளில் உங்களை ஆர்வத்தோடு அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியா என்ற நாளில் நாம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து குடும்பங்களில் ஒருவரோடு ஒருவர் உண்மையான அன்பை கொடுத்து, உண்மையான பாசத்தை கொடுத்து, உண்மையான நம்பிக்கையை கொடுத்து நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக குடும்பமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் இந்த உயிர்ப்பின் பெருவிழாவில் இந்த நன்னாளில் நம்மை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க மீண்டுமாக வந்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளில் இந்த உயிர்ப்பின் விழாவை உங்கள் அனைவருக்கும் நான் ஈஸ்டர் விழாவை, ஈஸ்டர் திருநாளில் இந்த பாஸ்கா விழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோமாக. Wish you happy Easter. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி இந்த நேரத்தில் நாம் 2 நிமிடம் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, எங்கள் முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதாகமம் கூறுவது போல காலம் நிறைவேறிய போது எங்கள் பாவங்கள் மற்றும் அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரிக்கும்படி உடைய ஒரே
செய்ததற்காக நாங்களும் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். காத்திருந்து பொறுமையுடன் இருக்க போராடுவதில் நாங்கள் சோர்வடைகிறோம். எங்கள் கவலைகளையும் எங்கள் கேள்விகளையும் எங்கள் கஷ்டங்களையும் எங்கள் கண்ணீரையும் உம்மிடம் கொண்டு வருகிறோம் தகப்பனே. உம்முடைய பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கும் போது எங்கள் இருதயங்களை பலப்படுத்தி நாங்கள் மனம் தளராமல் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் கர்த்தாவே. எங்கள் சொந்த வேலையை விட உன்னுடைய சரியான வேலையை நம்புவதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். எங்கள் நேரம் காலத்தையும் எங்கள் திட்டங்களையும் எங்கள் காரியங்களை நாங்களே கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற எங்கள் விருப்பத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அதற்கு பதிலாக எங்கள் வழிகளை விட உமது வழிகள் உயர்ந்தவை என்று நம்புவதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். லாசருவின் மரணத்தை பற்றி எங்களுக்கு நினைவூட்டியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏற்கனவே 4 நாட்கள் ஆகியதால் அவனது உடல் துர்நாற்றம் வீசியிருந்தால் சரியான நேரத்தில் நீர் மீண்டும் அவருக்கு வருகை தந்தீர். இந்த உவமையின் மூலம் நீ சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறீர் என்பதை எங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நமக்கு தலைவணங்கி கண்களை மூடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.